வணக்கம், நான் உங்கள் பவுல். இன்றைக்கி ஃப்ளெமிங் ஒர்க்கு கன்சீல் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். மார்க்கிங் பண்ணுறோம், கொஞ்சம் பைப்லைன் தான் உடச்சி ரெடி பண்ணி வைக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீட்டில் 3 பாத்ரூம் இருக்குது. 3 பாத்ரூமில் இது ஒரு அட்டாச் பாத்ரூமு. இதை கன்சீல் பண்ண வந்திருக்கோம். இதில் இந்தியன் பேஷன் ஒன்று கேட்டிருக்காங்க. இங்கே கார்னர் வாஷ் பேஷன் ஒன்று. இந்த ஏரியாவில் இந்தியன் பேஷன் கேட்டிருக்காங்க. இந்தியன் பேஷன் இது ஹீட்ரு வாட்ரு. இதுக்கிட்ட இந்தியன் பேஷன் வருது. இந்த டோர் அணையிறதுக்கு அளவு வச்சுட்டு எந்த சைடில் அணையன்னு பார்த்துட்டு ஷவர் ஒதுக்கி வச்சாச்சு. இதுக்கு ஒரு டேப்பு டேங்க் வாட்ரு ப்ளஸ்ஸு ஹாட் வாட்டர் டேப்பு. மேலே ஹீட்டருக்கு இன்புட்டுக்கு டேங்க் வாட்டர் ஒன்று கீழ்ச்சாச்சு. இது பீம் இருக்கிறதுனால கிராஸ் பண்ணி 2 எல்போ போட்டு தான் திருப்புற மாரி இருக்கும். இது இப்படி நேரம் இதில் ஹெல்த்து ஃபஸ்ட்டு வருது. இதில் டேங்க் வருது, ஃப்ளஷ் டேங்க் ஒன்று வருது. இந்தியன் பேஷனில் ஃப்ளஷ் டேங்க் வைக்கிற மெத்தடு இதில் நான் அதை செட் பண்ணுறப்போ உங்களுக்கு வீடியோ டீட்டெயிலாக போடுறேன். இது வழியாக கிராஸில் எந்த வாஷ் பேஷனுக்கு ஹோல்ஸ் போட்டுட்டு இன்புட் வாட்டர் கனெக்ஷன் பண்ணிக்கலாம். இது இன்னொரு பாத்ரூம். இதுக்கு காமன் பாத்ரூமு. இதுக்கிட்ட வெஸ்டர்ன் டாய்லெட்டு வந்திருக்கு. இது வெஸ்டர்ன் டாய்லெட்டு டேங்கு இன்புட்டு வாட்ரு. இது இங்கே ஹெல்த் பாஸ்ட் வந்துடும். ப்ளஸ்ஸு இதுக்கு நேராக ஷவருக்கு வச்சுருக்கோம். ஷவருக்கு வச்சுட்டு மேலே நம்ம ஹீட்டருக்கு இன்புட்டுக்காக பைப் லைன் தூக்கி விட்டாச்சு. இது ஹீட்டர் லைன் டெலிவரி. இது இப்போ இந்த கார்னரில் தான் டெலிவரிக்கு ஜம்பர் போடணும். இதில் கரெக்டாக கீழே இருந்து நம்ம 1.5 அடி ஹைட் ஏறும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோராக இருக்கிறதுனால 1.5 அடி ஹைட் ஏறும். அதுக்கு ஏற்ற மாரி நம்ம 3 அடி டேப் ஹைட் வச்சா கரெக்டாக இருக்கும். இது வெஸ்டர்ன் கரெக்டாக 2 அடி இந்த நீட்டில் வரும். அதில் இதுலேருந்து பண்ணிவிட்டு மார்க் பண்ணிவிட்டு இதுலேருந்து ஒதுக்கி தான் கரெக்டாக சென்ட்ரு பண்ணி தான் நம்ம ஷவர் பாயிண்ட் வைக்கணும். இல்லைன்னா வெஸ்டர்னில் கிட்ட வாளி தான் போய் மாட்டிக்கும், நம்ம தண்ணி பிடிக்கிற வாளியெல்லாம். இந்த என்ட்ரன்ஸுக்கிட்ட வாஷ் பேஷன் வருது. இதுகிட்ட வாஷ் பேஷன் வருது. ஃபஸ்ட்டு வாஷ் பேஷனுக்கு இன்புட் வாட்ரு. இதுக்கிட்ட பாயிண்ட் வச்சுருக்கோம், மிரர் லைட்டுக்காக பாயிண்ட் வச்சுருக்கோம். இது வாஷிங் மிஷின் வாஷ் பேஷன் சைடில் மறைஞ்சே இருக்கட்டும், கீழே வேணும்னு கேட்டாங்க பாயிண்ட்டு. அதனால் அதுக்காக கீழாப்பெல்லாம் உடைக்கணும் வாஷ் பேஷன் டேப்பு. நம்ம டேங்க் ப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரி தான் லைன் ஏறும். டேப்பு மேலே வைக்கணும்னு அவசியம் கிடையாது நம்மளுக்கு. இது காமன் பாத்ரூம் ஒன்று. இதில் இந்தியன் பேஷன் தான் வைக்கிறாங்க. இதுக்கு ப்ளஸ் டேங்க் டைப்பு தான் வைக்கிறாங்க. இங்கே ஹெல்த் பாஸ்ட் மாரி கேட்டிருக்காங்க. ப்ளஸ் இதில் ஷவர் ஒன்று ப்ளஸ்ஸு டேங்க் வாட்டர் ஒன்று, ஷவர் ஒன்று, அவ்வளோதான் இதில் இந்த பாத்ரூமு. இந்த வீடியோ ஏற்கனவே கன்சீல் பண்ண வீடியோ தான் உங்களுக்கு டீட்டெயிலாக போட்டிருக்கேன். எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு வீடியோ தான். வீடியோ பாருங்கள் டீட்டெயிலாக. ப்ளேலிஸ்ட்டில் லிங்க்கு கொடுக்குறேன், நீங்கள் அதை போய் பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் கட்டிங் போட்டுட்டு எல்லாத்தையும் உடச்சாவது. இப்போ இதுக்கிட்ட காங்கிரீட் வந்ததுனால அதே ஷிஃப்ட் பண்ணி எடுத்துட்டேன். ஏன்னா 3/4 இன்ச் பைப்பு சிபிவிசி பைப்பு தான் கன்சீல் பண்ணுவான். அதனால் இந்த காங்கிரீட் எல்லாம் ஷிஃப்ட் பண்ணி ஃபுல்லாக எடுத்தாச்சு. இது வரைக்கும் கரெக்டாக இந்தியன் பேஷன் வருது, நம்ம மார்க் பண்ணி வச்சாச்சு. இதுக்கிட்ட ஹெல்த் பாஸ் டைப்பில் கேட்டிருக்காங்க டேப்பு. இப்போ இதுக்கிட்ட கரெக்டாக ஃப்ளோர் டாப் அந்த ஒதுக்கி தான் வைக்க போகிறோம் வேஸ்ட் வாட்டர் லைனை. இது ட்ரில் பண்ணி இறக்க போகிறோம். ஏன்னா அந்தாண்ட ஏரியாவில் இடம் இல்லை. ஒன்று ட்ரில் பண்ணி எடுக்கணும், இல்லைன்னா அந்தாண்ட பர்மிஷன் கேட்டுட்டு லிங்க் பண்ணணும். இந்த பாத்ரூம் பைப் லைன் போகிறப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக வீடியோ போடுறாங்க. இப்போ இன்னொரு பாத்ரூமும் உடச்சி முடிச்சாச்சு ஃபுல்லாக. இதெல்லாம் ஜம்பர் விட்டு ரெடி பண்ணியாச்சு. இது கட்டிங் பண்ணி எல்லாத்தையும் டெலிவரி பண்ணியாச்சு. இது இந்தியா பைப் லைன் வேஸ்ட் லைன் பைப் லைன் போகிறதுக்காக ஃபுல்லாக கன்சீல் பண்ணி இது வழியாக தான் இன்புட் வாட்டர் வரதுக்காக டீ போடுறது நாங்கள் டெலிவரி விட்டுட்டோம்.
இது வந்து ஆர்எஃப்டியாக ட்ரில் பண்ணி அனுப்பியாச்சு. அவுட்டர் கனெக்ஷன் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ வந்து வேஸ்ட் லைன் வந்து இதுக்கிட்ட வாஷ் பேஷன் வேஸ்ட் லைன் போகணும். கீழே உள்ள பைப்பு வந்து அங்கே ஒரு ஸ்டெப்பு மாரி இருக்கும், அதுக்காக வச்சுருக்கோம். ஒன்று அதில் மாடலாக பண்ணால் வாஷ் பேஷனை அந்த பைப்பு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒர்க் எல்லாம் டீட்டெயிலாக உங்களுக்கு போட்டிருக்கேன். கன்சல்ட் பண்ண வீடியோ தான், எலக்ட்ரிக்கல் வீடியோ உங்களுக்கு டீட்டெயிலாக போட்டிருக்கேன். வீடியோ இப்போ லிங்க் கொடுக்குறேன், அதை போய் செலக்ட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணது எல்லா ஒர்க்கும் பண்ணது போட்டிருக்கேன். பைப் லைனு ஃபிட்டிங் எல்லாம் வந்த பிறகு கன்சல்ட் பண்ணுறப்ப ஸ்டெப்பாக உங்களுக்கு டீட்டெயிலாக போடுறேன். இதுகிட்ட கிச்சன் ஸ்டேஜ் அடித்த பிறகு தான் நம்ம சிங்குக்கு மார்க் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதனால் பெண்டிங்கில் இருக்குது. கிச்சன் ஸ்டேஜ் அடித்த பிறகு தான் பைப் போட வருவோம். இப்போ டீட்டெயிலாக போடுறேன். இந்த பாத்ரூமு காமன் பாத்ரூமும் நம்ம உடச்சி ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்தியன் பேஷனை செட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அதுக்கு வந்து ஃப்ளோட்டு டேங்க் எப்படி வைக்கிறதுன்னு உங்களுக்கு டீட்டெயிலாக போடுறேன். நான் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஒர்க்கு வீட்டுக்கு தனித்தனியாக ப்ளேலிஸ்ட்டில் போய் என்னோடய வீடியோ எல்லாத்தையும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஏன்னா ஒரு வீட்டுக்கு ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் எலக்ட்ரிக் ஒர்க்கு ப்ளஸ் ப்ளம்பிங் ஒர்க்கு வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. நான் லிங்க்கு கொடுக்குறேன், அதை செலக்ட் பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலில் போய் ப்ளேலிஸ்ட்டில் போய் கிளிக் பண்ணி பாருங்கள். அதில் தான் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். எந்த மாரி டைப்புன்னு பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நன்றி.